வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது மார்ச் மாத பலன்கள். ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன சொல்லலாம்? திடீர்னு ஒரு புத்துணர்வு, புதிய ரத்தம் பாய்கிறதெல்லாம் சொல்லுவோமே, அந்த கதை. உங்க ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் வீடு, அதுவும் அந்த வீட்டில் உச்சம். 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு உங்க ராசியில உட்கார்ந்துருக்கார். குரு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப சூழல்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகளோட நல்ல ஒரு சந்தோஷம், குடும்பத்தோட ஒரு குதூகலமான ஒரு சூழல்கள். அது போக சில நேரங்களில் கொஞ்சம் வயசுல பெரியவங்களா இருக்கவங்க வெளிநாட்டு பயணம், பேரம்பிள்ளைகளை பார்க்க, அது மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள். ஏன்னா குரு ராசியில் இருக்கும்போது இந்த புண்ணிய காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு. அப்போது உங்களுக்கு நல்ல ஹெல்த் வேணும். ஒரு 80 வயசு ஆள் பார்த்தீங்கன்னா 50 வயசு மாதிரி ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும். எல்லாம் ஆடி போடுவாங்க. என்னது இவர் வீட்டில் தடவி தடவி நடப்பார், இங்கே வந்து நல்லா தெம்பாக நடக்கிறாரு, இப்போ வீட்டில் என்ன ட்ராமா போடுறாருன்னு உங்களை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சம். அப்போ உடம்புல நல்ல தெம்பு, மனசில் தைரியம், எல்லாமே பிரமாதமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போது செலவுகளும் இருக்கும். அதே நேரத்தில் பேச்சில் ஒரு கம்பீரம். 2ல் செவ்வாய் இருக்கு இல்லையா? அப்போது வந்து ஒரு பணிவு, இதில் பயம், அதெல்லாம் போயிடும். நல்ல ஒரு கம்பீரமாக பேசுவீங்க. அப்போ உங்கள் கெத்து வெளியில் போடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களே கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப ருச்சியான உணவு அப்படின்னு அலைவீங்க. அந்த ருச்சியான உணவு இப்போ உங்கள் ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அந்த ஃபுட்டு கிடைக்கும் நிறையா. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, இந்த மாதம் எல்லா விதத்துலேயும் சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம். இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நல்ல ஒரு தன வசதி, நல்ல ஒரு சூழல்கள், சந்தோஷமான ஒரு அனுபவங்கள், இதெல்லாம் நிறைத்து தரும். ஏன்னா லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் வீட்டில் உச்சம். கூட யாரா இருக்காங்க? தனாதிபதி புதனும் போயிட்டு 11ல் உட்காந்து. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கு. சில நேரங்களில் புது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது, அப்புறம் ஏதாவது வீடு ஏதாவது புக் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நன்னா கூடி வரும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகளாக இருக்கலாம், நீங்கள் வயசில் பெரியவர்களாம், அவங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் கூடி வரும். சில நேரங்களில் காதல் திருமணம் கான்ட்ராவர்ஷியலாக இருக்கும். ஆனால் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க அல்டிமேட்டாக. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க நொந்துப்பாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை, இருந்தாலும் பையன் ஆசைப்பட்றான் சொல்லி ஓகே பண்ணுவாங்க. அப்போது நமக்கு வந்து சந்தோஷத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு காலம். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்? இது எக்ஸாமினேஷன் டைம். இப்போது பாருங்கள், புதன் தான் வித்யாகாரகன்னு பேர். அந்த புதன் எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் இருக்கார். ஒன்றுமே தெரியாமல் போனீங்கன்னா கூட பாஸ் ஆகிடுவீங்க. அப்போ நல்லா படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இது அடித்தளமாக அமையும். ஏன்னா நீங்கள் படிப்புங்கிறது ஒரு அடித்தளம் உங்கள் ஃப்யூச்சருக்கு. இந்த நேரத்தில் குறிப்பாக நீங்கள் வந்து 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், இல்லை டிகிரி ஃபைனல் இயராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமான காலம். ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது என்ன சொல்லலாம்னா, நான் ஒரு 30% எஃபோர்ட் கொடுத்தேன், ஆனால் ரிசல்ட் 60% அப்படி கிடக்கு. அப்போ நீங்கள் 60% எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா 100%. ஸோ அப்படி ஒரு பூஸ்டிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கான ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அது நடக்கும். ஸோ மறக்க முடியாத ஒரு மாதமாக, வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைவிருக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.